என்னோடதும் சீமான் அவர்களோட வழக்கும் உச்சநீதிமன்றம் போய் அது நல்லபடியா முடிஞ்சிச்சு. அது எங்களோட பர்சனல் விஷயம். அத பொதுவெளி கேட்டு சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் கொச்சப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. விஜயலட்சுமி அக்கா, நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க, வேண்டான்னு சொல்ல. நீங்க ஆதரவு பண்ணதுனாலதான் வந்துட்டு டிவிகேவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஏதோ பேசி முடிச்சுக்கிட்டீங்க, ஓகே. உங்களோட பர்சனல் லைஃப், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஒன்னா பேசி இது பண்ணிக்கிருவோம், அப்படித்தானே. அதே விஷயங்கள் தான் நாங்களும் வந்துட்டு சொல்றோம். அவங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு. இந்த என்டிக்கு ஆமைகளுக்கும் கொஞ்சம் நீங்களும் சொல்லலாம்ல. டிவிக்கு தொண்டர்களுக்கு மட்டும் சொல்றீங்க விஜயனோட பேரை எப்படி வச்சு பேசுறீங்க, எப்படி இழுத்து பேசுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி என்டிக்கு ஆமைகளுக்கும் என்னைக்காச்சும் ஒரு பதிவு போட்டீங்களா? த்ரீசான்ற விஷயத்தை எதுக்குடா பேசுறீங்க? பர்சனல் விஷயம், அது அவங்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா என்ன மாதிரி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் கேள்வி கேட்கல. என்டிக்கு ஆமை கொஞ்சம் இல்லாம இனிமேலாம் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு நீங்களாம் தகுதியே இல்லாததால். அதே மாதிரி ஒரே ஒரு கேள்விங்கக்கா, நீங்க சீமானவங்களுக்கு ஆதரவு தர்றீங்க, இதுல சீமானவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களா? அவங்களும் சேர்ந்து இது பண்ணா ரைட், ஓகே, அக்கா தானே வந்துட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ, ஒரு வேலை இருக்கலாம். நன்றி.